ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ திபரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோது வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாத பலன்கள் இன்றைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசினியரே உங்களுக்கான ஒரு சூப்பரான பிரபலமான இந்த பங்குனி மாத பலன்கள். அப்ப முதல்ல உங்க ராசியில கேது பகவான் இருக்கிறது. கேதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த சும்மத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கு. மகம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். அந்த மகம் என்பது அதற்குரிய ஒரு தெய்வ வலிமை சுக்கிரன் தான். மகத்துக்கு அந்த சுக்கிரன் தான் தெய்வ வலிமைக்குரியவர். ஆக அப்படிப்பட்ட சுக்கிரன் வலிமை வருகின்ற ஒரு மாதம். கேதுக்கு அந்த மகம் நட்சத்திரத்துக்குரிய, மகம் நட்சத்திரம் என்றாலே அதுக்கு அதிபதி சுக்கிரன் தான். அப்ப நீங்க மகம் நட்சத்திரம்னா மகத்துக்கு அதிபதி கேது அப்படின்னு நினைச்சாதீங்க. அந்த மகம் என்பது சுக்கிரனுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியது. கிரகாதிபதியின் பேரு, அதுக்கு பேரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். எங்க உச்சம் பெறுகிறார்? 3-10 போய் அந்த 8ல் உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த உச்சம் பெறும்போது 8ஆம் இடம் என்பது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம். பிரம்மாண்டம் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடியது. தொழில் திட்டங்கள், மிகப்பெரிய ஷோரூம், வாகன ஷோரூம், மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய பில்டிங், வீடு கட்டி விற்கிறது, வாகன ஷோரூம், இப்படி பிரம்மாண்டம் மிகப்பெரிய அதே நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஷோரூம், டெக்ஸ்டைல், ஆடை ஆபரண டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இப்படி
எல்லாம் பிரம்மாண்டமாக உருவாக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் வந்து 6க்குரியவராகி போய் சிம்மத்துக்கு 6க்குரியவர் போய் 8ஆம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனும் சுக்கிரன் 3-10க்குரிய சுக்கிரனும் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். அப்போ விபரீத ராஜயோகம் என்ற என்ன? பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகி போச்சு. அப்போ பிரம்மாண்டம் கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன உட்காந்துருக்கு? ராகு உட்காந்துருக்கார் 7ல். அந்த பிரம்மாண்டத்துக்குரிய ராகு ஒரு கூட்டு. அந்த 7ஆம் இடத்துல வந்து யார் உட்காந்துருக்கா? செவ்வாய், புதன், ராகு 7ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு. அப்போ சிம்மத்திற்கு 2-11க்குரியவன் 2ஆம் இடம். வாக்கு, வியாபாரம், கல்வி, குடும்பம். வாக்கு, வியாபாரம், கல்வி, குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதற்குரிய லாபத்துக்குரியவன் 11ஆம் இடத்துக்குரியவன் அதே புதன் தான். அந்த புதன் 11ஆம் இடம், அதாவது சிம்மத்துக்கு 11ஆம் இடம் மிதுனம், அதற்குரியவன் புதன். அப்போ 2-11க்குரியவன் ஆக 2ஆம் அதிபதி லாபாதிபதி ஆகி 7ஆம் இடத்தில் கூட்டு ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்காக. மிகப்பெரிய கூட்டுக்கள் உருவாக்க, தொழில் கூட்டு, அரசியல் கூட்டு உருவாக வெற்றி வரக்கூடிய இடம். அங்கே செவ்வாய் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. புதன் 4, அதாவது செவ்வாய் வந்து 4-9க்குரியவர். 4-9க்குரியவன் 2-11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய தொழில் யோகம், மிகப்பெரிய கூட்டு வெற்றி. சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அஷ்டமத்து சனி அப்படியே ஏதோ ஐயோ அஷ்டமத்து சனி வந்துருச்சே டாப்பில் வரப்போறீங்க. மிகப்பெரிய முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? மிகப்பெரிய முன்னேற்றம். அப்போ இந்த 7ஆம் இட கூட்டு ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு. 7ஆம் இட கூட்டு ஸ்தானத்தில், அதாவது ஒரு மனிதன் தனித்து வெற்றி, எப்பயுமே ஒரு மனிதன் தனித்து எந்த வெற்றியும் அடைய முடியாது. 5 விரல் ஒன்று சேர்ந்தா தான் எடுத்து நீங்கள் சாப்பிட முடியும். ஒரு விரல் வச்சுட்டு இப்படி சாப்பிட முடியுமா? அப்போ நம்ம சாப்பிட்ற விஷயத்துலேயே 5 விரல் ஒன்று சேரணும். அப்போ எல்லா மனுஷனும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடியது 2-11ஆம் இடம் வந்து மிகப்பெரிய வெற்றி. தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, வருமான வெற்றி. சூப்பர். அஷ்டமத்து சனி இல்லை, அது விபரீத ராஜயோகமாக மாறுகிறது. எங்கும் எதிலும் சூப்பராக இருக்க போறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது பொது பலன். அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. பங்குனி மாதம் இதுதான் பிரமாதமாக இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா?